ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்கலாமா? எல்லோரும் ரெடியா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம ரோஸ் செடி. பாருங்கள், ரோஸ் செடி மற்ற செடிங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டூர் தான் போக போகிறோம். நம்ம கார்டன் டூர் போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல்ல கனகாம்பரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இது கனகாம்பரம். இது நாட்டு கனகாம்பரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இது என்ன கனகாம்பரம்னு. ஆனால் நம்மளுக்கு இதுதான் விதை வரும் இதில். அப்புறம் இது பன்னீர் ரோஸு. இந்த தொட்டியில் தான் இருக்காங்க, படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பூவும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போது துளிரும் நிறைய வருது. இது கல்கத்தா ரோஸ். கல்கத்தா ரோஸும் பெருசாக கிளை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இது 2 செடியோட கிளையும் அப்படியே படர்ந்து நம்மளுக்கு ரெண்டும் கலந்து தான் இருக்குது. இதுவும் அதில் உள்ளது தான். அப்புறம் இது ரெட் கலர் ரோஸ் இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒரே கிளையாக தாங்க வருது. ஏன்னா ஏற்கனவே இது செத்து போகிற மாதிரி இருந்து அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு ஒரே கிளையாக நின்றுது. இப்போ தான் நல்லா துளிர் வருது, மொட்டு வைக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் இப்போ பாட் மாற்றி வச்சுருக்கிறேன். ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். இப்போ பாட் மாற்றியாச்சு. இப்போ நல்லா மொட்டு வச்சு பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பூவில் ஒரு பூ பறிச்சாச்சு, ஒரு பூ இருக்குது, அப்புறம் மொட்டும் இருக்குது. இது பன்னீர் ரோஸ். இது பால் பிங்க்கு. வாங்கணுன்னு வாங்கி வச்சேன், இன்னும் நம்மளுக்கு பூ வரல. அப்புறம் அது அதே கனகாம்பரம் தான். அப்புறம் இது பாவக்காய். வெளியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா பலன் கொடுத்துச்சு. இது ஒயிட் கலர் இட்லி பூ. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பாவக்காய் வச்சுருக்கிறேன். இது எலுமிச்சை சின்ன பாட்டில் இருக்குது. இது செம்பருத்தி நம்ம செடியிலேருந்தே எடுத்து வச்சு வளர்ந்து வந்துட்டுருக்குது, பதியம் போட்டது. இது எல்லோ கலர் கனகாம்பரம். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன் பாவக்காய். அது கூடவே தான் ஏற்றி விட்டுருக்குறேன். அப்புறம் இது வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா இப்போ அடியிலேருந்து வர்ற வெத்தலை நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய துளிர் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. வெத்தலை சொல்லவே வேணாம். ஆனால் வெயில் டைமில் தான் எப்படி இருக்குமோ தெரியல. பெருசாக இதில் எடுத்துருக்காங்க. அப்புறம் இது சின்ன பாட்டில் இருக்கிற மருதாணி செடி நான் எவ்வளோ தான் உடச்சி விட்டாலும் அது பாட்டுக்கு வளர்ந்து போயிடுதுங்க. உடச்சி எடுப்பேன், இருந்தால் கூட வளர்ந்து போயின்னே இருக்குது. அந்த மேலே வரைக்கும் அவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது கமலா ஆரஞ்சு. இது தண்ணி கேனில் தான் வச்சுருக்கிறேன். சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இது சப்போட்டா பார்த்திங்கன்னா சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான், அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசாக ஸ்ட்ரென்த் வந்துருக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சிங்க அதை எடுத்து வச்சு. இது மாதுளை. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் இருக்கும். இது இப்போ எடுத்து வச்சது தான். இது அதுக்கப்புறம் மாதுளை அதுலேருந்து எடுத்து வச்சது பேக்கெட்டில். இதெல்லாம் யாருக்காவது கேட்குறவங்க கொடுத்துர்லான் இருக்கிறேன். அப்புறம் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இதுதான் நம்ம பெரிய செடி. இதிலேருந்து பதியம் போட்டு தான் ஒரு செடியும் நம்மளுக்கு ஒரு செடி என் தங்கச்சி கொடுத்துருக்குறேன், ஒரு செடி வந்துட்டுருக்குது. இன்றைக்கி 3 செம்பருத்தி பூ பூக்க போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதுளை. இது ரெட் கலர் இட்லி பூ செடி. பார்த்திங்கன்னா இதுவும் தண்ணி கேனில் தான் இருக்குது. எவ்வளோ பெருசாக படர்ந்துருக்கு பாருங்களேன். நல்லா வளர்ச்சி. பூவும் எப்போவுமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பூ இருக்குது. இது பாரிஜாதம். இப்போ மொட்டு இல்லை, ஆனால் நிறையா நல்லா துளிர் நல்லா பெருசாக வந்துட்டாங்க. இது நம்ம மாடிப்படிக்கட்டில் இருக்கிற ரோஸ் செடி. இது ஃபேரி ரோஸ். செம்ம மொட்டுங்க பாருங்கள். அவ்வளோ கொத்தாக மொட்டு வச்சு பூ வருது. அப்புறம் இது பிளாக் ரோஸ் பூ ஒன்று இருக்குது, மொட்டும் வந்துட்டுருக்குது. துளிர் நல்லா அடியிலேருந்து நல்லா வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா திராட்சை கொடி தாங்க. கொஞ்சம் கவலைக்கிடமாகவே இருக்குது. மண் மாற்றணும், தொட்டியும் மாற்றி எடுத்து வைக்கணும். துளிரும் வருது, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரி பார்க்கலாம். இது மணி பிளான்ட்டு. சின்னதாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா செவத்தை பிடிச்சிட்டு அவ்வளோ பெருசாக வராங்க. இது சிரியானங்க. அப்புறம் இது ரெட் கலர் பட்டன் ரோஸ். துளிர் வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் பாரிஜாதம். பாரிஜாதம் இல்லை, இது பவளமல்லி செடியும் தண்ணி கேனில் வச்சு இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. அப்புறம் சாமந்தி.
சாமந்தி பூச்செடி இந்த தடவை அவ்வளோவா பூக்கலை. இது வந்து நித்தியமல்லி சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். அதுவும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவரை வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். மொட்டு வந்து பூ வருது. இப்போ தான் இன்றைக்கி ஒன்று பூக்க போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தால் தக்காளி கூட ஒரு பாவக்காவும் இருக்குது. இது வந்து வேறு தொட்டியிலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே வந்து செர்வரா செடியும் முளைச்சி வந்துட்டுருக்குது. இது வந்து பச்சை மிளகா சொல்ல வேணாங்க, சூப்பராக காய் வந்துட்டுருக்குறாங்க. நீட்டாக பாருங்கள், நீட்டமாக காய் அழகாக போட்டுக்கிறாங்க. அப்புறம் இது வந்து நம்ம பதியம் போட்ட அடுக்குமல்லி, அதுலேயும் ரொம்ப நாளாக துளிர் வரல, இப்போ தான் துளிர் வராங்க பாருங்கள். எட்டி பார்க்குறாங்க கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பட்டன் ரோஸ், ஆரஞ்சு பட்டன் வாங்கி வச்சேன். இது டபுளாக நம்மளுக்கு பூக்கும் சூப்பராக. பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான் எல்லோ கலர்னு வாங்கி வச்சேன். டபுள் கலராக பூக்குது, எல்லோ கலர் பூ. அப்புறம் இது வந்து ஒயிட்டு, நல்லா பெரிய பூவாக பூத்துச்சு. இப்போ தான் ஒரு 3 பூ பூத்து முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து அடுக்குமல்லி தான். நிறைய துளிர் வந்து பாருங்கள். ஒரு மொட்டு இப்போ தான் எட்டி பார்க்குது, ரொம்ப நாளாச்சு. அடுக்குமல்லி பூ பூத்து துளிர் நல்லா வந்துட்டுருக்குறாங்க, பார்க்கலாம். அப்புறம் வந்து இது சாதா மல்லி, ரொம்ப நாள் கழித்து தான் அது பூக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கனகாம்பரம் எடுத்து வச்சது நல்லா வந்துட்டுருக்குது. இது அதான் சாதா மல்லி வந்து நம்மளுக்கு எப்பாவது தான் பூக்குது. வந்து அந்தளவுக்கு இன்னும் பூ வரலை அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது திப்பிலி செடி சொல்ல வேண்டாம், எப்போவுமே காய் தான். அப்புறம் இது வந்து சம்பங்கிங்க, நிறையா செடி இருந்தது, பூவே பூக்காமல் அப்படியே இருந்து இப்போ வந்து இது தான் நிற்கிது. இது கூட வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து ரெட் கலர் இட்லி பூ செடி தான். இவ்வளோண்டில் எடுத்து வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்துச்சு. பாட்டு கூட சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சின்ன பாட்டு. இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது அதாவது கற்பூரவள்ளி. இது வந்து இருவாச்சி மல்லி. இதுவும் இன்னும் வந்து பூ வரல, கட் பண்ணி விட்டு துளிர் வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெங்காயத்தாள் எடுக்கிறதுக்காக வச்ச முளை வந்துருந்து எடுத்து வச்சேன், அப்படியே நிற்கிது. இது வந்து குடமிளகா முளைச்சி வந்துருக்குது, ஒரு எதல் விட்டுன்னு அப்படியே நிற்கிறாங்க, வரட்டும் பார்க்கலாம். அப்புறம் இது உருளைக்கிழங்கு முளை வந்திருந்ததுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன், வருது. அப்புறம் இது வந்து பூண்டு, அதுவும் நல்லா வந்துட்டுருக்குது. இது நம்ம புதினா, நம்ம வீட்டிலுக்கு வாங்கின புதினா எடுத்து வச்சது துளுத்துட்ருக்குறாங்க. இது இதுவும் செர்பரா செடி. பூ பூத்து பார்த்திங்கன்னா அவ்வளோவும் விதை வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு விதை கேட்டாங்கன்னு எடுத்தும் கொடுத்துட்டேன். இன்னும் விதை இருக்கிறாங்க. சங்குப்பூ செடி சொல்ல வேணாம், இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொடி பிடிச்சிட்டாங்க, கயிறை பிடிச்சி போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் இது கொய்யா, ஒரே ஒரு காய் காய்ச்சதுங்க. இப்போ வந்து துளிரே வரலை, அப்படியே நிற்கிது, ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் கவனிக்கணும். அப்புறம் மீதி எல்லாமே தக்காளி தாங்க. இது ஃபுல்லாக நம்மளுக்கு தக்காளி செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடியும் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன், மாற்றணும். அந்த சின்ன பாட்டிலையே நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெருசாக நிற்குது பாருங்கள். இதிலே தான் இருக்குது ஃபஸ்ட்டு இருந்து. இது வந்து சேப்பங்கிழங்கும் மணத்தக்காளியும் இந்த குரோ பேக்கில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்துடலாம், நம்ம கோயிலுக்கு போய் எடுத்துகிட்டு வச்ச செம்பருத்தி. அவ்வளோதாங்க நம்ம செடி, இதோட லாஸ்ட்டு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்துக்கிட்டே இருங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம கார்டன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். கார்டன் டூரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.